ஆயுதத்தை கையில் எடுத்தவங்க கூட தோக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அறிவையே ஆயுதமா கையில் எடுக்கிறவனை எவனாலையும் அடிக்கவே முடியாது. ஹாய், நான் உங்க சரவணன். ரீசெண்டா இப்ப நடந்துட்டு இருக்கிற வார பத்தி நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த வார் நடக்குது. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரிசர்ச்சுக்காக. வார்ல அமெரிக்கா வின் பண்ணுமா இல்ல ஈரான் வின் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நீங்க ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் ஜப்பான். 1939 செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்குது. ஜப்பான்ல பல இடங்கள் அழிக்கப்படுது. ஜப்பான்ல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் மிகப்பெரிய லீடர் எல்லாருமே சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இனிமேல் நம்ம யாரையுமே எதிர்த்து சண்டை போட போறது இல்ல. இனிமேல் வார் நம்ம பண்ணக்கூடாது. அவங்க எல்லா ஃபண்டையுமே அவங்களுடைய டெக்னாலஜிஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி மோட்டார்ஸ், சரி எந்த அமெரிக்கா அவங்களை அடிச்சு காலி பண்ணுனாங்களோ அதே ரோட்ல ஜப்பானிய கார்களும் பைக்குகளும் அமெரிக்கா முழுவதும் நிறைஞ்சிருக்குது. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் அவங்களுடைய மோட்டார்ஸும் ரொம்ப அதிகமா பொருளாதாரத்துல யூஸ் பண்றாங்க. ஒருத்தன் உங்களை அடிக்கிறான் அப்படின்னா உடனே நீங்க அவங்க திருப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவன் எந்த ஆயுதத்தை வச்சு அடிக்கிறானோ அதே ஆயுதத்தை வச்சு நீங்க திருப்பி அவனை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜப்பான் கையில எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் அவங்களுடைய அறிவு. உங்களை அடிக்கிறான் அப்படின்னா நீங்க அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. நீங்க உடனே அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.